நம்ம மீன் குழம்பு எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அடுப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மெயினாக தான் போட்டு நல்லா வதக்கிட்டு, இன்னொரு சைடில் நம்ம மீன் இருக்க மசாலா மஞ்சள், ஜீரகம் எல்லாம் போட்டு அதை ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து இதை தனியாக வச்சுட்டு இப்போ குழம்பு இந்த தாளித்து விட்ருக்கோம். தாளித்து விட்டுட்டு இதில் சிக்கன் மசாலா போட போகிறோம். மீன் பொடி எதுவுமே கிடையாது, சிக்கன் மசாலாவும் மல்லித்தூளும் போடணும். போட்டு ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் பால் 3 தேங்காய் பால் எடுத்து வைக்கணும். இது கட்டியாக உள்ளது, அதுக்கப்புறம் உள்ளது இது ரொம்ப தண்ணியாக உள்ளது. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது இந்த 3வது தண்ணியாக உள்ள பாலை ஆட் பண்ணுவோம். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டுட்டு செகண்ட் பாலை ஆட் பண்ணணும். 3வது என்ன பண்ணணும்னா, நல்லா குழம்பு இறக்குற ஸ்டேஜில் இந்த தேங்காய் பால் ஃபைனலாக ஊற்றி இறக்கிட்டோம்னா ஒரு கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி.